Hi friends, welcome to my channel SN Trading Tricks. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி என்ன மார்க்கெட் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்லியிருப்பேன். நேற்று என்னோடய வீடியோ பார்க்காதவங்க நேற்று வீடியோ பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். நேற்று மார்க்கெட் 15 மினிட்ஸில் ஒரு வீக்லி சப்போர்ட் ஏரியாவில் வந்துருக்குது. வீக்லி ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் எடுத்துருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீக்லினா இந்த காட்டுற பாருங்க, வீக்லி சப்போர்ட் இந்த ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. இந்த வீக்லி இது 3 டைம் இதில் சப்போர்ட் எடுத்ததால் இதில் சப்போர்ட் எடுத்து திரும்ப பை ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி டே கேண்டில் டேயில் மாற்றி பார்த்தீங்கன்னா கரெக்டாக பாருங்கள், இந்தந்த ஏரியாலாம் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் அகைன் மேலே போயிருக்குன்னு சொல்லியிருக்கேன். இன்றைக்கி ஒன் டே கேண்டிலில் பார்த்தீங்கன்னா ஒரு பின்பார் மாதிரி ஒரு கேண்டில் வந்திருக்குது. பின்பார் டோஜி எப்படி வேணால் சொல்லலாம், அந்த மாதிரி வந்திருக்குது. இப்போ நம்ம 15 மினிட்ஸில் பார்த்தோன்னா 15 மினிட்ஸ் மாற்றிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா நேற்று நான் உங்களுக்கு ஒன்று சொல்லியிருந்தேன். அதில் எப்படின்னா மார்க்கெட் இந்த ஏரியாவுக்கு இந்த ஹை லோ மார்க் பண்ணிங்க. இதுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு டார்கெட் 25,320, 25,344, 25,390 வரையும் போகும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் மார்க்கெட் என்ன இருக்குது, இதுக்கு மேலே பாடி க்ளோஸ்அப் வைக்கலை, போயிட்டு அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி இந்த லோவும் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். எந்த லோனா இந்த லோ இந்த ஹை இந்த பின்பார் இதுக்கு மேலே க்ளோஸ்அப் வச்சா தான் மார்க்கெட் அங்கே போகும். இதுலேயும் நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். நான் சொன்னேன் உங்களுக்கு ஒரு 30 பாயிண்ட்டாவது நீங்கள் புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், சொல்கிறேன் பாருங்கள். இப்போது இந்த ஏரியா இந்த பின்பார்க்கு மேலே மார்க்கெட் போகிற பட்சத்தில் இங்கேருந்து ஃபஸ்ட்டு டார்கெட் இது வைக்கலாம்னு சொல்லியிருந்தேன். செகண்ட் டார்கெட் இங்கே சொல்லியிருந்தேன். இதில் நம்ம ப்ரீமியமில் பார்த்தீங்கன்னு வைங்க. இப்போ ப்ரீமியம் சார்ட் நான் உங்களுக்கு காட்டுறேன். ப்ரீமியம் சார்ட்டில் எப்படி மூவ் ஆயிருக்குன்னு பார்த்தோன்னா ஆப்ஷனில் போய்க்கலாம். ப்ரீமியம் சார்ட் எடுத்திருக்கேன். ப்ரீமியம் 15 மினிட்ஸ் சரிங்களா. ப்ரீமியம் 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இதை உங்களுக்கு நான் டபுள் சார்ட்டாக உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா, இது நிஃப்டி சார்ட். இது ப்ரீமியம் காலுடைய ப்ரீமியம். இதில் உங்களுக்கு 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இதை 5 மினிட்ஸாக மாற்றிக்கிறேன். 5 மினிட்ஸாக மாற்றினீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் எப்படியா இருக்குது பாருங்கள். நிஃப்டி சார்ட்டில் நான் உங்களுக்கு நேற்று மார்க் பண்ணி காமிச்சது இந்த கேண்டில், அதாவது 5 மினிட்ஸை பார்த்ததால உங்களுக்கு இருக்குது. இந்த கேண்டில் இதெல்லாம் ஒரு சப்போர்ட். உங்களுக்கு இந்த ஏரியாவில் மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கணும் உங்களுக்கு காமிச்சிருக்கு. 25,5 இதெல்லாம் சப்போர்ட் ஏரியா. இந்த ஏரியாவை தாண்டினா நீங்கள் கால் சைடு போகலாம். இந்த ஏரியா தாண்டி மார்க்கெட் போயிருக்கு 15 மினிட்ஸில். நீங்கள் என்ட்ரி பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃபஸ்ட்டு கேண்டில் இப்போது 5 மினிட்ஸ், இது செகண்ட். இதுக்கு மேலே நீங்கள் க்ளோஸ்அப் வைக்கிறப்பே நீங்கள் என்ட்ரி எடுத்துருக்கலாம். ஆனால் 5 மினிட்ஸ் கேண்டிலில் க்ளோஸ்அப் ஆனோன்னு ட்ரேட் பண்ணுறவங்க அந்த மாதிரி நீங்கள் பண்ண முடியாது. இது ஸ்கேல்பிங் மாதிரி 2 மினிட்ஸு 1 மினிட்ஸு அதில் பண்ணுறவங்க தாராளமாக பண்ணியிருக்கலாம். 1 மினிட் ஸ்கேல்பிங் நான் பண்ணியிருந்தேன்னு வைங்கன்னா 1 மினிட்ல பார்த்தீங்கன்னா இந்த நான் போட்ட மார்க் இதில் ஃபஸ்ட்டு கேண்டில் இங்கே ஓப்பன் ஆகிருக்கு. செகண்ட் கேண்டில் இந்த ஏரியா நான் சொன்ன டார்கெட்டு இந்த ஏரியாவுக்கு மேலே போனால் நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம்னு சொல்லியிருக்கேன். இந்த ஏரியா அதாவது 25,232 இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி போட்டிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட் கேட்ச் பண்ணியிருக்கலாம்,
இது வந்து 2 மினிட், இது 1 மினிட், இதையும் 1 மினிட்டாக மாற்றிக்கிட்டேன். இந்த ஏரியாவில் நீங்கள் என்ட்ரி போயிருந்தால் கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் கேண்டிலே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல என்ட்ரி கிடச்சிருக்கும். இதில் ஃபஸ்ட்டு கேண்டில், செகண்ட் கேண்டில் ஹையில் நீங்கள் என்ட்ரி எடுத்துருந்தீங்கன்னா இந்த ஏரியா தான் உங்கள் என்ட்ரி. நேற்றுடைய ப்ரீமியமில் நேற்று க்ளோசிங்க்கு மேலே இந்த ஏரியாவில் நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்க 232 ரூபாய்க்கு என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா 42, 52 எப்படி பார்த்தாலும் ஒரு 25 பாயிண்ட் வந்து நீங்கள் கேட்ச் பண்ணிருக்கலாம். வெயிட் பண்ணால் அதுக்கு மேலே கூட எடுத்துருக்கலாம். அந்த மாதிரி சான்சஸ் இருக்குது. நிஃப்டி சார்ட்டுக்கு போயிடலாம். அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஸ்கேல்பிங் மைண்ட் இருந்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ப்ராஃபிட் எடுத்து நீங்கள் வந்து மணி மேக் பண்ண முடியும் ட்ரேடிங்கில். எல்லாம் 1 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம் அப்படி போட்டு ஸ்கேல்பிங் பண்ணுறதோட மினிமம் அமௌண்ட்டை போட்டு ஒரு சின்ன டார்கெட் வச்சுட்டு ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் புக் பண்ணிட்டு நீங்கள் போகிறது ஸ்கேல்பிங்கில் ஈஸியாக பண்ணிடலாம். அதிகமாக அமௌண்ட்டை போட்டு நம்ம வந்து ட்ரேட் பண்ண பயப்படுறதுக்கு முதல்ல கற்றுக்கிட்டு முறையானபடி கற்றுக்கிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஃப்ரீயாக நீங்கள் வந்து ஒரு பதட்டம் இல்லாமல் ட்ரேட் பண்ணலாம். முதல்ல ட்ரேடிங்கை கற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கற்றுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக எந்த ஒரு பயமும் வராது. எங்கே என்ட்ரி எடுக்கணும், எந்த இடத்துல டார்கெட் வைக்கணும், எங்கே எஸ்எல் வைக்கணும், ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் எப்படி மெயின்டைன் பண்ணணும், ஃபஸ்ட்டு டார்கெட் எது வரையும், ஃபஸ்ட்டு டார்கெட், செகண்ட் டார்கெட், தேர்ட் டார்கெட்னு போடுவேன். ஆனால் எல்லா டார்கெட்டுமே வந்து மார்க்கெட் ஹிட் பண்ணால் தான் நம்ம வெளியில் வரணும்னு கிடையாது. உங்களுக்கு தேவையான அமௌண்ட்டு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் ரீச் ஆகிடுச்சினால நீங்கள் வெளியில் வந்துடும். இது வந்து நான் வந்து நேற்று உங்களுக்கு போட்டிருந்தது ஃபஸ்ட்டு டார்கெட் இந்த லெவல் சொல்லியிருந்தேன். இதுக்கு மேலே மார்க்கெட் ஒரு 10 பாயிண்ட் கொடுத்தது, 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் நீங்கள் எடுத்துருக்கலாம். சப்போஸ் எடுக்காதவங்க இந்த டோஜி கேண்டிலுக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் அப் வச்சுதுன்னா புட் சைடு போகலான்னு சொல்லியிருந்தேன். டோஜி கேண்டில் பாருங்கள், இந்த இருக்கும். இந்த டோஜி கேண்டிலுக்கு கீழே மார்க்கெட் வந்ததுன்னா நீங்கள் வந்து செல் சைடு பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன். செல் சைடு பார்த்தீங்கன்னா எது வரையும் வரும்னு சொல்லியிருந்தேன், 25,054 25,054 வரையும் வந்திருக்கு. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு செல் சைடு 54 எப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 120 பாயிண்ட் 120 பாயிண்ட்னா நீங்கள் ஒரு 80 பாயிண்ட் இருந்து நீங்கள் வந்து கேட்ச் பண்ணியிருக்கலாம் செல் சைடு. புட் சைடு போயிருந்தீங்க. இப்போது இந்த மார்க்கெட் ஏன் இங்கே ரிவேஸ் ஆயிருக்குன்னா இதில் சப்போர்ட் எடுத்ததால் மார்க்கெட் வந்து மேலே போயிருக்குன்னு நம்ம நினைப்போம். இந்த ஏரியாவில் சப்போர்ட் எடுத்ததால் இருக்கலாம். ஒரு சிலர் வந்து சப்போர்ட்டு ரெசிஸ்டண்ட் அதை வச்சு ட்ரேட் பண்ணுறவங்க இருக்காங்க. ஆனால் கேண்டிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் வந்து கீழே போகிற மார்க்கெட்டில் ஹேமர் டைப், இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஹேமர் கேண்டில். இந்த ஹேமர் டைப் கேண்டில் வந்ததுனாலே உங்களுக்கு மார்க்கெட் இந்த ஹேமரோட ஹெட்டை வந்து க்ளோஸ்அப் வைக்கணும். க்ரீன் பாடி க்ளோஸ்அப் வச்சதுன்னா திரும்ப இந்த ஹேமர் கேண்டிலுக்கு மேலே எப்படின்னா இந்த ஹேமர் கேண்டிலுக்கு மேலே இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைன் கிட்ட மார்க்கெட் ஒரு க்ரீன் பாடி க்ளோஸ்அப் வச்சு அகெயின் ரெட் பாடி இந்த இதுக்கு மேலே வந்து உட்காந்து நீங்கள் போகிறப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து என்ட்ரி எடுத்துருக்கணும். என்ட்ரி எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு 25,033 இருக்குது. இந்த ஏரியாவில் என்ட்ரி போட்டிங்கன்னா நீங்கள் எஸ்எல்ஏ நீங்கள் வந்து உங்கள் எஸ்எல்ஏ ட்ரிகர் பண்ணாது. ஏன்னா இது வந்து ஃபுல் பேக் ஏரியா. மார்க்கெட் மேலேருந்து கீழே வந்தது, ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு ஃபுட் சைடு போல் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்குது. அப்போ போகிறப்போ இந்த ஹேமர் கேண்டலுக்கு மேலே மார்க்கெட் வந்து ட்ரிகர் பண்ணுறப்போ நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னா உங்கள் எஸ்எல்லும் அடிக்காது. நீங்கள் டார்கெட்டுக்கு மேலே போக போக நீங்கள் உங்களோட ட்ரைலிங் எஸ்எல்லை நீங்கள் மேலே கொண்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு சூப்பர் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம் அதில். சரி, ஓகே. இப்போ நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும், என்ன மாதிரி ஆங்கிள்லாம் மார்க்கெட் போகுதுன்னு பார்க்கலாம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா டே கேண்டில் வச்சுக்கிறேன். டே கேண்டில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நான் சொல்கிறது கொஞ்சம் நல்லா புரியும். ஓகேங்களா? டே கேண்டிலில் பார்த்தீங்கன்னா டே கேண்டில், இந்த டே கேண்டிலில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைனில் மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிச்சு, ஆனால் பண்ணல. இப்போ இந்த ட்ரெண்ட் லைனை எடுத்துருங்க. ஒரே ட்ரெண்ட் லைனை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுக்குதோ அந்தந்த ட்ரெண்ட் லைன்லாம் நீங்கள் வந்து நீங்களாகவே ஃபார்ம் பண்ணி ட்ரையல் பண்ணுங்கள். எப்படி ட்ரெண்ட் லைன் உட்காருது, எப்படி ரெசிஸ்டன்ட் ஃபார்ம் பண்ணுறது, எப்படி சப்போர்ட் லைன் நம்ம எப்படி ட்ராப் பண்ணுறது, அதெல்லாம் நீங்களாகவே வந்து இது பண்ணுங்கள். இப்போது இந்த லைன் எப்படி உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ
இப்போ இந்த ஏரியாவில் நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா இப்படி தான் பண்ணுவீங்க. நான் மார்க்கெட் வந்து டவுன் சைடு வருதுன்னு எல்லாம் டவுன் சைடு போயிருக்கலாம். ஆனால் இது இப்படி நீங்கள் வரைஞ்சி பாருங்கள். ஏரியா 1 புரியுதுங்களா? இப்படி ட்ரா பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டண்ட்டில் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிருக்கு ட்ரெண்ட் லைன் 1. ரெண்டாவது இங்கே ஒரு சப்போர்ட்டு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட், இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட், இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட். அடுத்தது இந்த ஏரியாவில் இந்த பின்பார் வந்து சப்போர்ட் எடுத்துருக்குது. சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் நல்லா பார்த்தீங்கன்னா புரியும். டே கேண்டில் இது இந்த ஏரியாவில் ஓப்பன் ஆகிருக்குது. ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். மார்க்கெட் இந்த ஏரியாவில் ஓப்பன் ஆகிருக்குது. 25,157 ஓப்பன் ஆகி மேலே இதுவரையும் போயிட்டு அங்கேருந்து செல்லர் வந்துருக்குறாங்க. வந்துட்டு திரும்ப அகெயின் இந்த ட்ரெண்ட் லைன் வரையும் மார்க்கெட் வந்திருக்குது. 24,917 வரையும் வந்திருக்குது. வந்துட்டு திரும்ப பையிங் ப்ரெஷர்னால இது வந்து ஒரு டோஜி கேண்டில் ஆகிடுச்சு. மேலே செல்லர் ஃபுல்லாக செல்லர் வந்துருக்குறான், திரும்ப பையர் வந்துட்டு இது வந்து ஒரு பின்பார் ஒரு டோஜி கேண்டிலாக வந்துருச்சு. இந்த கேண்டில் வந்தாலே நீங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க. எடுத்தோன்னே ட்ரேட்குள்ளே போயிடாதீங்க. இப்போ ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் லைனில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு நாளைக்கு நீங்கள் பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே மார்க்கெட் இதுக்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா நீங்கள் கண்டினியூஸாக வந்து செல் சைடு தான் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா மார்க்கெட் வந்து நேற்று சொன்ன மாதிரி டவுன் ட்ரெண்டில் இருக்குது, அப் ட்ரெண்டில் இல்லை, டவுன் ட்ரெண்டில் இருக்குது. டவுன் ட்ரெண்டில் இருக்கிறதால நீங்கள் டவுன் சைடு மட்டுமே பாருங்கள், புட் சைடு மட்டும் பாருங்கள், கால் சைடு பார்க்காதுங்க. கால் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்டை கேட்ச் பண்ணிட்டு ஸ்கேல்பிங் பண்ணிவிட்டு வர மாதிரி இருக்கும். இப்போ டவுன் சைடு பார்க்கணும். மார்க்கெட் இந்த லோவை உடச்சி கீழே வந்ததுன்னா, அதாவது இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்குது. இன்றைக்கி க்ளோஸ் எதில் இருக்குன்னா மார்க்கெட் 25,157. இதுக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த பாடிக்கு கீழே இந்த ஏரியாவில் ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து செல் சைடு வரதுக்குள்ள சான்சஸ் இருக்குது. 5 மினிட்டாக மாற்றிக்கிறேன். இந்த லைன் 25,140 இந்த லைனுக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆகும் பட்சத்தில் நீங்கள் இதில் கூட வச்சுக்கோங்க, இந்த சப்போர்ட் லைனில் கூட வச்சுக்கோங்க. இந்த லைன் இது வந்து ஒரு மிடில் லைன். இந்த லைனுக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட் அங்கேருந்து ஃபால் ஆகிறதுக்குள்ள சான்சஸ் இருக்குது. இதுக்கு கீழே ஓப்பன் ஆகணும், நல்லா புரிஞ்சுங்க. இதுக்கு கீழே ஓப்பன் ஆனால் மார்க்கெட் அகைன் இந்த ட்ரெண்ட் லைன்கிட்ட வரும். சப்போஸ் இல்லை அப்படின்ற பட்சத்தில், ஏன்னா வந்து ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டில் இருக்குது. நம்ம டே கேண்டில் உங்களுக்கு காமிச்சேன் ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் தெரியுங்களா? இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்னால இதை பாருங்கள், டே கேண்டில் ப்ரீவியஸ் டேலாம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கு, சப்போர்ட் எடுத்து போயிருக்கு. அதனால் இதுலேயும் சப்போர்ட் எடுத்ததுனால தான் மார்க்கெட் வந்து இங்கேருந்து ரிவேஸ் ஆகிருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜ் 200 days மூவிங் ஆவரேஜ். இந்த மூவிங் ஆவரேஜில் மார்க்கெட் மார்னிங்கே இந்த மூவிங் ஆவரேஜில் சப்போர்ட் எடுத்து தான் மேலே போச்சு. திரும்ப அங்கேருந்து செல்லிங்க மூவிங் ஆவரேஜுக்கு கீழே மார்க்கெட் வந்தாலே மார்க்கெட் செல் சைடு போய்ட்டு நல்லா நினைப்பாங்க. ஆனால் டே கேண்டில் திரும்ப அந்த ஏரியாலேருந்து சப்போர்ட் எடுத்து விக்கு வச்சுட்டு மூவிங் 200 daysக்கு மேலே போயிடுச்சு. அதனால் நாளைக்கு மார்க்கெட் வந்து பாசிட்டிவில் இருக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. பாசிட்டிவில் மார்க்கெட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு பாசிட்டிவ்னா கால் சைடு எடுத்தோன்னா வந்து நீங்கள் வந்து கால் சைடு ட்ரையல் பண்ணாதீங்க. ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட் இன்றைக்கி பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு டோஜி கேண்டில் மாதிரி பண்ணியிருக்கு டே கேண்டில். சரிங்களா? எடுத்தோன்னே பாசிட்டிவ் சைடு பண்ணாதீங்க. இது வந்து ஃபுல்லாகவே வந்து இந்த ஏரியாவில் ஒரு கன்சல்டேஷனாக இருக்குது மார்க்கெட். இந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் தான். இது ஃபுல்லாகவே கன்சல்டேஷன். இதுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக உங்களுடைய டார்கெட்டை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் 25,238, செகண்ட் டார்கெட் 25,280. இந்த ரேஞ்ச் வரையும் நாளைக்கு மார்க்கெட் இதுக்கு மேலே 25,180க்கு மேலே மார்க்கெட் போச்சுன்னா 25,180க்கு மேலே மார்க்கெட் போனால் உங்களுக்கு வந்து மேலே போகிறதுக்குள்ள வாய்ப்பு. இதுக்கு மேலே வந்தால் தான் மார்க்கெட் ஃபஸ்ட்டு டார்கெட்டு செகண்ட் டார்கெட்னு இது வரையும் போகலாம். சரிங்களா? மார்க்கெட் இந்த ரெட் மார்க்குக்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா அகெயின் இங்கேருந்து வந்து காட்டுறேன் பாருங்கள். ரெட்டுக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா
ஒரு செல்லிங் வரும். ஒரு நிமிஷம். இதுக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆனால் கீழே வந்து திரும்ப மேலே போய்ட்டு இன்றைக்கி மார்க்கெட் எந்த லைனில் க்ளோஸ் ஆச்சோ அங்கே டச் பண்ணி இன்றைக்கி வந்து 168 க்ளோஸ் ஆகிருக்குது. அந்த ஏரியா டச் பண்ணி அகெயின் ஃபால் ஆகிறதுக்குள்ள சான்ஸ் இருக்குது. சரிங்களா? அகெயின் இங்கே போய்ட்டு ஃபால் ஆகிறதுக்குள்ள சான்ஸ் இருக்குது. சப்போஸ் மேலே மார்க்கெட் வந்து இந்த பாடிக்கு மேலே ஹைலே இங்கேயே ஓப்பன் ஆகிடுச்சுன்னு வைங்க, சில நேரம் பாசிட்டிவில் மேலேருந்து கூட ஓப்பன் ஆகலாம். இந்த ஏரியாலேருந்து ஓப்பன் ஆகிற பட்சத்தில் ஹையில் ஓப்பன் ஆகுதான் 168 இந்த ரேஞ்சில் மார்க்கெட் இன்றைக்கி க்ளோசிங்க்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா ஒரு பாசிட்டிவ் கொடுக்குற மாதிரி கொடுத்து திரும்ப கீழே வந்து இந்த ஏரியாலேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போகிறதுக்குள்ள சான்சஸ் இருக்குது. அதனால் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள், டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணி எப்படி வந்தால் எப்படி பண்ணலாம், நம்ம செட்டிங்க்கு அகெயின்ஸ்டாக போகாதீங்க. நீங்கள் மைண்ட் செட் பண்ணியிருக்கிற மாதிரியே எப்படி மார்க்கெட் எப்படிலாம் போகணும் அனலைஸ் பண்ண மாதிரியே நீங்கள் லைவ் சார்ட்டில் ட்ரை பண்ணுங்கள், ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.